மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 48. என்னங்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? தமயந்தியின் கேள்வியில் ஒரு நொடி திகைத்து பின் சரி செய்து கொண்டார் வெற்றி செல்வம். ஒரு கஸ்டமர்மா, மனைவியின் முகம் பார்க்காமல் பதில் அளித்தார். அந்த கஜா கூட எதுவும் பேசலை இல்லை? இல்லை. நாம் அவன்கிட்ட எந்த கடனும் வாங்கலை இல்லை? இல்லைம்மா. அப்போ அவன்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் அவனை வச்சு மிருனாவை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணது என்னன்னு தெரியாமல் இருந்து தான் பெரியவனை தொலைச்சிட்டு நிற்கிறேன். சின்னவனுக்கு அப்போது விவரம் தெரியாத வயசுன்றதுனால அவன் எதுவும் தெரியாமல் இருக்கான். இப்போது நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவனும் நம்மளை ஒதுக்கி வச்சிடுவான். அப்புறம் பசங்களா புருஷனான்னு வந்தால் உங்களை அப்படியே விட்டுட்டு பசங்க பக்கம் போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபமாக சொல்லிவிட்டு அவர் சென்று விட, இவையெல்லாம் என்ன பேசுகிற மாதிரி நிலைமை வந்துருச்சுல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தருண் பையன்தான். ஆனால் அவன் இப்படி எனக்கு எதிராக மாறினதுக்கு காரணம் அந்த மிருணாளினி தான். அவளை நான் எப்படியும் சும்மா விட மாட்டேன் மனதிற்குள் கருவிக்கொண்டார். இரவெல்லாம் வேலை செய்துவிட்டு காலையில் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மிருணாளினி. அவள் செல்போன் ஒலிக்க அவள் உறக்கம் கலைந்து விடக்கூடாதே என்று அவசரமாக அதனை எடுத்தார் நாயகி. காமேஸ்வரன் தான் அழைத்திருந்தான். கதவை சத்தமில்லாமல் மூடிவிட்டு வெளியில் வந்த அழைப்பை ஏற்றார் நாயகி. சொல்லு காமேஸ்வரா. ஆண்டி நீங்களா? மிருனா எங்க? தூங்குறாடா. 8 மணி ஆக போகுது. ஆமாண்டா, ராத்திரி எந்நேரத்துக்கு தூங்குறானே தெரிய மாட்டேங்குது. விடுங்க ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா அவள் கரியர் ஸ்டடி ஆகிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. அது சரி, ஆமாம், அப்படின்றது யாருடா? ஏன் ஆண்டி? அடிக்கடி அவன் கால் பண்ணுறான்டா. இவளும் எவ்வளோ நேரம் பேசுகிறா. அதுவும் சிரித்து சிரித்து பேசுகிறாடா. உன்கிட்டையோ என்கிட்டையோ அப்படி பேசுகிறாளா சொல்லு? ம். அந்த பையன்கிட்ட மட்டும் அப்படி பேசுகிறாடா. ஓ சரி, ஆதி சார்னு ஏதாச்சும் கால் வருமா? எப்போவாச்சும் 2-3 தடவை வரும். 2 பேரும் எவ்வளோ நேரம் பேசிக்குவாங்க? சும்மா ஒரு 4-5 வார்த்தை பேசிட்டு வச்சிடுவா. அவ்வளவுதானா? ஏன் கேட்குற? சும்மாதான். அது சரி, அது என்னடா ஆதி சார்னு பேர் பதிச்சு அதுக்கு பக்கத்தில் கலர் பேலட் போட்டு வச்சிருக்கா? தெரியலையே ஆண்டி. எல்லாத்துக்கும் தெரியலனே பதில் சொல்லு என்று நொடித்து கொண்டவர், அந்த அபியாச்சும் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். தெரியும் ஆண்டி. பையன் எப்படி, நல்ல பையனா? அதெல்லாம் ரொம்ப நல்ல பையன் ஆண்டி. இந்த கெட்ட பழக்கம் ஏதாவது? சேச்சே, பக்கா தங்கம். அவர் முகம் மலர்ந்தது. கல்யாணம் ஆயிடுச்சாடா? மிகுந்த எதிர்பார்ப்போடு கேட்டார். இல்லை ஆண்டி. அதை கேட்டதும் சந்தோஷத்தில் அவருக்கு தலைகால் புரியவில்லை. டே காமேஸ்வரா, அந்த பையன் யாரு என்னன்னு சொல்லுடா. நமக்கு ஒத்து வந்தால் மிருனாவுக்கு அந்த பையனையே பேசி முடிச்சிடலாம். அதெல்லாம் சரிதான், ஆனால் வயசு வித்தியாசம் கொஞ்சம் இடிக்குமே. எத்தனை வயசு வித்தியாசம் வரும்? ஒரு 7-8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே? என்ன ஒரு 35-36 இருக்குமா? இல்லை ஆண்டி. பின்ன அவனுக்கு 19 ஆகுது ஆண்டி. என்னது? வெகுவாக திகைத்தார். அதுவரை அடக்கி வைத்திருந்த சிரிப்பை அதற்கு மேல் அடக்க முடியாமல் கண்களில் நீர் வர சிரித்து முடித்தான் காமேஸ்வரன். நாயகி அமைதியாக இருந்தார். ஆண்டி என்ன ஆச்சு? மிருனா ஏன் அந்த பையன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறா? ஏன் ஆண்டி அப்படி கேட்குறீங்க? அவள் தருணை மிஸ் பண்ணுறாளா காமேஸ்வரா? வருத்தத்தோடு கேட்டார். அவன் அப்போதுதான் அதை பற்றி யோசித்தான். அப்படித்தான் இருக்குமோ என்று மனதிற்குள் எண்ணியவன் வெளியில் அமைதியாக இருந்தான். நாயகியும் அவன் பதிலை எதிர்பார்க்கவில்லை. தன் மனதில் தோன்றியதை அவனிடம் கேட்டுவிட்டார். தங்கள் குடும்பத்தில் நடந்தது எந்த அளவுக்கு அவனுக்கு தெரியும் என்று அவருக்கு தெரியவில்லை. உனக்கு தெரியும் இல்லை மிருனாவுக்கும் தருணுக்கும் நடுவில் என்ன ஆச்சுன்னு? மிருனா சொன்னாளா? பெருமூச்சு ஒன்றை விடுத்தார். ஒரு பொண்ணு இப்படியாடா இருப்பா? ஏதாச்சும் ஒரு உணர்வை மனசுக்குள்ளே அடக்கி வச்சா பரவாயில்ல. சந்தோஷம், அழுக, வருத்தம், ஏக்கம், இப்படி எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிறது? அந்த மனசு எப்படி எல்லாத்தையும் தாங்கும்? ஒரு நாள் வெடிச்சிடாது? உடைந்த குரலில் கேட்டார். ஆண்டி ஆண்டி விடுங்க, ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? அதுதான் அபிகிட்ட இயல்பாக இருக்கா இல்லை? சீக்கிரம் சரியாகிடுவா, விடுங்க. ஏன் இவ்வளோ மெல்லமாக பதில் சொல்கிறீங்க? சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். தருண் இடத்துல மிருனா அபியை வச்சு பார்க்குறானா? அவள் வாழ போகிற வீட்டில் லைஃப் லாங் அபி அவள் கூடவே இருந்தா ஓகேவா? திகைத்தார் நாயகி. காமேஸ்வரா என்னடா சொல்கிற? தெரியல ஆண்டி, சும்மா ஒரு சந்தேகம்தான் எனக்கு. கன்ஃபார்மாக தெரியாமல் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை. நீங்கள் கற்பனையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இப்போதைக்கு வருத்தப்படக்கூடாதேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஐயோ காமேஸ்வரா, என்னடா சொல்கிற? நிஜமாவா? இது மட்டும் உண்மையாக இருந்தா மயில முருகா உனக்கு பால் குடம் எடுக்கிறேன்ப்பா. சரி சரி,
உங்கள் பொண்ணை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்கவே இல்லையே நீங்கள். அச்சோ, அப்படியெல்லாம் இல்லைடா, நீ சொல்லு. வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்கு இல்ல? அது எப்படிடா மறக்கும்? நான் என்ன புடவை கட்டுறதுன்னு கூட டிசைட் பண்ணி வச்சுட்டேன். சிரித்து விட்டான் காமேஸ்வரன். ஆண்டி, நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெற்று வச்சிருக்கீங்களே ஒன்று, அதுக்கு ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். நாயகி அதற்கு பதில் அளிக்கும் முன், யாருமா ஃபோனில் என்றாள் மிருணாளினி. இருடா, அவளே எழுந்திரிச்சிட்டா, அவகிட்டயே கொடுக்கிறேன் என்று விட்டு அவளிடம் ஃபோனை நீட்டினார். யாருமா? காமுடி. ஃபோனை காதில் வைத்து கொண்டே கேட்டாள். என்ன காலையிலேயே? 8:15 மணி உனக்கு காலையிலேயே வா? டேய், மொக்க போடாமல் என்ன விஷயம்னு ஷார்ட்டாக சொல்லு. நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலை. கல்யாண மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்? அப்பாடா, அதுதான். எதுதான்? கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துட சொல்லதான். லூசாடா நீ? உன் கல்யாணத்தை மறப்பேனா? கரெக்டாக வந்துடுவேன், கவலைப்படாத. சரி என்றவன் ஒரு நொடி நிறுத்தி, ஆதி சாரும் கல்யாணத்துக்கு வருவார் என்றான். சட்டென்று அவள் முகம் மலர்ந்தது. சின்னதாக ஒரு வெட்கத்தை பூசிக்கொண்டது. நாயகி அதனை பார்த்து விடுவாரோ என்று அவசரமாக தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவள் பதில் சொல்லவில்லை என்றதும் ஏதோ புரிந்து கொண்டவன், சரி நான் வச்சிடவா என்றான். என்றாள் ஒற்றை எழுத்தில். சிறு புன்னகையோடு அழைப்பை துண்டித்தான் காமேஸ்வரன். கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டாள் மிருணாளினி. திடீரென்று அழகாகி விட்டோமோ என்ற எண்ணம் உதித்தது. ஆதியிடம் பேச அவள் மனம் விழைந்தது. ஆனால் அவனை அழைத்து பேச தைரியம் வரவில்லை. 2 நாட்கள் ஆகிவிட்டன அவன் குரல் கேட்டு. அன்று கஜாவிடம் இருந்து அவளை காப்பாற்றிவிட்டு சென்றவன்தான். அதன் பிறகு அவளை பார்க்க மீண்டும் வரவும் இல்லை, அழைத்து பேசவும் இல்லை. அவன் அழைத்தால் இயல்பாக பேச முடியுமா என்ற அச்சம் எழுந்தது. வியாழக்கிழமை இரவு. அம்மா. என்னடி? நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன். பட்டு ரோஸ் நடுவில் வச்சு மல்லிச்செண்டு கட்டுவ இல்லை, அந்த மாதிரி எனக்கு கட்டித்தரியா? அவளே கேட்கவும் அதிசயமாக பார்த்தார் நாயகி. என்னம்மா, முடியுமா? கட்டித்தரியா? மூட்டு வலியை வச்சுக்கிட்டு எதுக்கு எப்படி பூ கட்டணும் அப்படின்னு யாரோ என்ன திட்டுவாங்க என்றார் குறும்பாக. அவரை முறைத்தவள், ஆமாம், நான் சொன்னால் அப்படியே கேட்டுக்கிற மாதிரி தான். சரி விடு, நான் கட்டின பூவை வாங்கி வச்சுக்கிறேன் என்றாள் கோபமாக. சிரித்து விட்டார் நாயகி. என் செல்ல பொண்ணே, கோபத்தை பாரு. சாயந்தரமே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன், போதுமா? தேங்க்ஸ்மா என்றாள் மலர்ச்சியோடு. என்னடி தேங்க்ஸ் மட்டும்தானா? மொத்தமெல்லாம் இல்லையா? ஐயோ அம்மா, நீ என்னம்மா வர வர சின்ன குழந்தை மாதிரி ஆகிட்டு இருக்க என்று சின்னதாக சிரித்துவிட்டு அவரை கட்டிப்பிடித்து முத்தம் வைத்தாள். வேற என்ன பண்ணுறது? நான் கேட்டாதானே என் பொண்ணு கொடுக்குறா. சரி, இனிமேல் கேட்காமலேயே கொடுக்கிறேன், போதுமா என்றவள் அவர் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். அம்மா, நாளைக்கு கட்டுறதுக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடு, பார்க்க நான் அழகாக இருக்கணும். அவள் கூறியதை கேட்டு திகைத்தார் நாயகி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவள் அப்படி கேட்கிறாள். அவர் மனதில் அவ்வளவு சந்தோஷம். ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவள் கேட்டதை செய்தார். இரவெல்லாம் அதே சந்தோஷத்தோடு உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தார். எத்தனை வருடங்கள் கழித்து இப்படி கேட்கிறாள்? கல்லூரி நாட்களில் கேட்டதாக ஞாபகம். அதன் பிறகு உணர்ச்சிகளை துடைத்தவள் போல் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். முருகா, என் மகள் இப்படியே இருக்க வேண்டும், மீண்டும் மாறிவிடக்கூடாது. ஏதேதோ சிந்தனைகள் அவரை ஆட்டி படைக்க அன்புவின் புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கண்ணீர் உகுத்தார். காலையில் மிருணாளினி எழுந்து வந்து பார்த்தபோது நாயகி இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தார். வேகமாக அவர் அருகில் சென்றாள். அம்மா அம்மா என்று அவரை தொட்டு எழுப்ப அவர் உடல் அனலாக கொதித்தது. அம்மா, என்ன ஆச்சுமா? பதட்டமாக கேட்டாள். ஒன்றுமில்லடி, சாதாரண ஜுரம்தான். நீ மட்டும் போயிட்டு வந்துடு கல்யாணத்துக்கு. என்னம்மா பேசுகிற? உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போவேன்? ஏய், சாதாரண ஜுரந்தாண்டி, அதுக்கே இப்படி பதறுற? நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. அம்மா ப்ளீஸ் மிருணா, கிளம்பு. மாத்திரை போட்டு படுத்தா மதியம் சரியாகிடும் அவர் பிடிவாதமாக சொல்லிவிட வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டாள். அவருக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து வைத்துவிட்டு கிளம்பினாள். மனதில் சுணக்கத்தோடு திருமண மண்டபத்திற்குள் நுழைந்தவளின் மனதை மாற்ற என்றே அவள் எதிரில் வந்து நின்றான் ஆதி. நீ நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.